என்னங்க வெந்நீர் போட்டு சுத்திட்டு கிடக்கு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வந்துருவாங்க, மணி ஆயிடுச்சு. சோப்பு எங்கடி? இது பில்லுல சோப்பு தானே சேர்த்து எழுதுனேன். இப்ப எங்க எடுத்து வச்ச? இங்கதான் இருக்க. சார் போஸ்ட் போஸ்டா? அன்புள்ள அப்பா, அம்மா, உங்கள் அன்பு மகள் எழுதும் கடிதம். இல்ல, மறைக்கப்பட்ட தவறுகள். ஆமாம், நான் உங்களுக்கு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட நேரில் வந்து தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நான் உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கேன். அதான் லெட்டராக எழுதினேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி பயப்படாதீங்கப்பா. அது உங்களுக்கும் அம்மாவுக்கும் அப்புறம் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தப்பானது. ஆமாப்பா, நான் படிச்சுட்டு இருக்கப்பவே ஸ்போர்ட்ஸில் சேர்ந்தேன். நான் ஒரு அத்லெட்ப்பா. அது மட்டும் இல்லை, டான்ஸரும் கூட தான். நான் அத்லெட் ஆகி நிறைய ப்ரைஸும் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியாமல் டான்ஸ் காம்படிஷனுக்கு வெளியூர்லாம் போயிருக்கேன்ப்பா. பெஸ்ட் டான்ஸர் அது இதுன்னு அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது எதுவுமே உங்கள்கிட்டையும் சரி அம்மாட்டையும் சரி நான் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஆனால் எப்படியாச்சும் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் நீங்கள் இதை நினச்சி பெருமைப்படாமல் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை எதுவும் சொல்லுவாங்கன்னு பயந்து என்கிட்ட இதெல்லாம் வேணான்னு சொல்லுவீங்கன்னு தான் மறைச்சேன். அது ஏன் உங்களுக்கு அந்த பயம்? இப்போ கூட நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் நிச்சயமாக பெருமைப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஆனால் என்ன மனசுக்குள்ள மட்டும். ஏன்னா உங்களுக்கு தான் உங்களை சுற்றி உள்ளவங்களை நினச்சி பயமாச்சே. இப்போ கூட எனக்கு மாமா கூட நிச்சயம் பண்ண போறீங்க. மாமா நல்லவர் தான், நல்லா சம்பாதிக்கிறாரு தான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்கள் 2 பேருக்கும் தோணலைல்ல? எப்படி தோணும்? எங்கே நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு பயம். இப்படி உங்கள் பயத்தால் நான் ஏன் புத்து வைக்கப்படணும்? இதனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கூட பரவாயில்ல. யாரோ சிலரோட சந்தோஷத்துக்காக உங்களையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா நம்பிட்டு இருக்கீங்க. எங்களை திறந்து விட்டு பறக்க விடுங்கன்னு கேட்கல, எங்களை திறக்க விடுங்க நாங்களே பறந்துக்கிறோன்னு தான் கேட்குறோம். எது எப்படியோ இது எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்லை. எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றுவோம். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள். சுதந்திர செல்வி. ஆச்சியா, என்னங்க கத்துறீங்க? என்ன நீங்க குளிக்கலையா? என்னடி இது? என்னதுங்க, என்னாச்சு? நகை ஏலத்துக்கு போய் நோட்டீஸ் வந்திருக்கு. இல்லைங்க, சொந்தக்காரவங்களுக்கு சீர் செய்யறதுக்காக போன வருஷம் அடகு வச்சாங்க. அது வட்டி கட்டாம இருந்துச்சு, அந்த நகை தாங்க. அதை என்கிட்ட சொன்னாடி. உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். அப்பா அம்மா தம்பிலாம் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து விடி. விசேஷம் முடிட்டோம், உனக்கு நகை பிரச்சனைக்கு இருக்கு.